என்ன அழகான சாம்பார் ரெயின்போ கேக் இல்லை, கேக் மாறுபட வேண்டும். நான் மிகவும் அழகான கேக்குகளை செய்கிறேன். இதோ இந்த மாதிரி முட்டாள் கூட்டம் எல்லாம் தாண்டவம் ஆடுது. என்னதான் எல்லாரும் சாக்லேட்டை கொண்டாடுறாங்க. அப்போ கேக் சாக்லேட்டால் தான் செஞ்சிருக்கணும். சுவை இன்னும் நல்லா இருக்கும். அங்கே எல்லாவற்றையும் சாப்பிட போகிறாயா? என்ன தெரியுமா, நமக்கு ஒரு சவால் இருக்கட்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக சுவையாக ஏதாவது சமையலாய்க்க வேண்டும். கேக் நல்லா தான் இருக்கு. முதலில் எனக்கு ஓரியோஸ் கொண்டு ஒரு கேக் வேண்டும். கிளின்டன், நீ செய்ய போகிறாயா? எளிது. பாட்டி, உன்னை பற்றி என்ன? தேனுடன் தயவு செய்து. நிச்சயமா உங்களை பொறுத்தவரையில எல்லாமே. சேஃப், பொம்பொம்களோட எனக்கு கேக் தயார் செய்யுங்கள். ஆமா, ரொம்ப எளிது. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆகையால் நல்லா செய்யுங்கள். ஓரியோஸ் கொண்டு சுவையான கேக் செய்வதற்கான யோசனை இருக்கிறது. ஆனால் முதலாவதாக எனக்கு சாக்லேட் வேணும். அது சரியாக இருக்கும். முதலில் அதை சிறிய துண்டுகளாக உடைக்க வேண்டும். பின்னர் அதை கேக்கில் ஒட்ட வைக்கிறேன். குக்கீகளை அடுத்ததாக பயன்படுத்துவோம். முதலாக குக்கீகளை கிரீமில் இருந்து பிரிக்க வேண்டும். நான் எனது சொந்த ஓரியோ கிரீத்தை தயாரிக்கிறேன். எல்லாற்றையும் கலக்கி கொண்டிருக்கிறேன். நல்லா குலுக்குகிறேன். ஓகே, இதை கேக்கில் ஊத்தலாம். பார்த்தால் எவ்வளவு அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. சரியானது. இப்போது நாம் ஓரியோ சேர்க்கிறோம். நான் அவற்றை கேக் மீது ஒட்டுகிறேன். மீதமுள்ளதை நான் சாப்பிடுவேன். தேன் கேக்கிற்காக எனக்கு தேன் தேவை. அதற்காக தேனீக்களின் உதவி வேண்டும். நான் ஒரு சிறப்பு தொப்பி வச்சுள்ளேன். இதுவரை யாரும் என்கிட்ட குடிக்காம வேணாம். தயவு செய்து எனக்கு தேன் கொடுங்க. எனக்கு ரொம்ப தேவை. சரி, எனக்கு தேனீகள் தேவையில்லை. இருந்து வெளியே போங்க. ஓ, ஸ்தோல்க தேனீகள். பாட்டி, நீங்கள் கவனமாக இருக்க அவை வேண்டும். எங்களை அனைவரையும் கடிக்கலாம். சரி, எனது கேக் கிட்டத்தட்ட தயார். சில மிட்டாய் சேர்ப்போம். முதலில் நான் ஒரு பர்னரை பயன்படுத்துவேன். அனைத்து பொருட்களையும் மேலே ஊற்றுவேன். ஓ ஆம், இங்கு அதிகமான சாக்லேட் இருக்கிறது. மேலும் சில அலங்காரம். எனக்கு தெரியல. நாங்கள் தயார். வாவ், நீங்க பிரமாதமாக செய்திருக்கீங்க. எல்லா கேக்கும் மிகவும் ரசித்து ஆச்சரியமாக தெரிகிறது. முதல் முயற்சியாக நான் பாட்டியின் கேக் சாப்பிட நினைக்கிறேன். இதிலே தேன் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஒருவேளை இது என்ன, ஒரு தேனீ? எனக்கு தெரியாது. இல்லை, நான் அதை சாப்பிடவில்லை. குவெண்டினின் ஓரியோ கேக் சாப்பிடலாம். இதில் எதுவும் பாவமானா இல்லை. இது மிகவும் ருசியானது. இதுதான் அற்புதம். சரி, எனக்கு தொடர்ந்து ஒரு M&M's கேக் இருக்கிறது. அதை முயன்று விடலாம். வாவ், அப்புறம் கேக். இது நிஜமில்லை போல் இருக்கிறது. இதுதான் வெற்றியாளர் குவென்டின். உண்மையா? ஹூரே! இந்த முறை நான் ஒரு கோடைகால வானவில் கேக் விரும்புகிறேன். நீ செய்வு க்ளூ வேலிட் அட் பெய்னோ கேம்போவர் டு ரெடியூஸ் டீகளா? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. வானவில் கோடையின் குறியீடு. ஆகையால் கேக் அவ்வாறான வானவில் வடிவத்தில் இருக்க வேண்டும். சரி, நறுக்கி விட்டு. அரை பகுதி சுவை அதிகரிக்கவும் ஒளிமிகு ஆக்கவும் சிறிது கிரீம் சேர். இதை கொஞ்சம் பாருங்கள். சில மேகங்கள் சேர்க்கவும். அற்புதம். நான் அதை வேறு விதமாக செய்வேன். கேக் கலைநயமான பழங்களால் எளிமையாக அலங்கரிக்கப்படும். இப்படி செய்வதே மிகவும் நல்லது. வீட்டிலிருந்து கவனமாக வாவனம் பண்ணு. பாவம்.
அந்த நேரத்திற்குள் நான் ஒரு கலைஞராக மாறி ஸ்கிடில்ஸ் கண்டிகட்களினால் கேக்கை அலங்கரிப்பேன். நான் ஒரு நவீன கலைஞர் என்பதற்காக நான் அப்ஸ்ட்ராக்ட் முறைப்படி கேக்கை வரைவேன். வாவ், இந்த தலை சிறந்த படைப்பை நான் இப்போது பார்க்கிறேன். புகைப்படங்கள் அருமை. பாட்டி, நான் அடிக்கோவல் இல்ல, நான் தடுமாறி விட்டேன். மைலி வா. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்ள வேண்டும், நான் அதிர்ச்சி அடைந்தேன். இதிலிருந்து தொடங்கலாம். நான் இதற்கு மேல் கேக்குகளை சுவைத்திருக்கிறேன். அடுத்து நான் பாட்டியின் பழமயில் வில்லை கையால் சுவைக்கிறேன். மிகுந்த சுவை. வெற்றோடே சமைச்சேவியரிடமிருந்து உண்மையான வானவில் மிச்சம். வாவ், நான் நிறுத்த முடியவில்லை. நான் நினைக்கிறேன் முடிவு தெளிவானது. செஃப் வெற்றியாளர். ஆமா, காரணமா நாங்க எடுத்தேன் முயற்சிச்சேன். எனக்கு மார்மலேட் ஐஸ் மிகவும் பிடிக்கும். அதை பயன்படுத்தி என்னால் ஒரு கேக் செய்து எப்படி கொடுக்கவும். பயமாக இருக்கிறது. அது என்ன? இது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. நமக்கு தேவை வெறும் ஒரு பாக்கெட் மார்மலேட் ஐஸ். உங்கள் குறித்து என்னிடமும் ஒரு யோசனை உண்டு. முதலில் கேக்கில் சிறிய துளை செய்ய வேண்டும். அடுத்தது ஜெலட்டின் மற்றும் சில உணவு நிறம் தேவை. கேக்கில் உள்ள துளையின் உள்ளே பெறப்பட்ட திரவம் ஊற்ற வேண்டும். மேலே ஒரு பழத்தை வைத்தால் எனது கருத்தில் அது ஒரு கண்ணை போன்றதாக தெரிகிறது. சமையல் கலைஞர் மற்றும் நாங்கள் ஒப்புக்கொண்டோம். இது கண் வடிவில் இருக்கும் கேக் மட்டுமல்ல, உண்மையில் ஒரு பெரிய கதாபாத்திரமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு சிறிது தேக்கம் மற்றும் சில அலங்காரம் தேவை. அந்த விரிவுகளை பாருங்கள். அற்புதமா இருக்குது. ரொம்ப அழகா உள்ளது. இல்ல, நான் கேக்க கீழே விட்டுட்டேனா? இப்போ என்ன செய்யணும்? உணவு ட்ருக்கு, எனக்கு ஒரு தொகுப்பு ஜெல்லி ஐஸ் இருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள், ஏன் அவற்றை செல்லச் செய்து ஒரு கேக் செய்யக்கூடாது? என் கருத்தில் இது மைலியின் கோரிக்கைக்கு பொருத்தமானது. அதன் மேல் ஸ்லோ கிரீம் மூலம் அலங்கரிக்கிறேன். யார் வென்றவர் என்பது தீர்மானிக்க வேண்டிய நேரமாகியுள்ளது. எல்லாம் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, கிளின்டன் ஜெல்லி கண்களில் இருந்து கேக் செய்தது புத்திசாலித்தனமாக இருந்தது. இது ஒரு கெட்ட ஐடியா இல்லை. சாமி, இப்போது ரம் ஷெஃபை சமாதானப்படுத்து. தவறில்லை. அதிர்ச்சி. என்ன நடக்கிறது? மரதண்டுகள் நான் தெரியத்தகாது. அவற்றை சாப்பிட முடியாது. ஆமா, பரவாயில்ல. பாட்டியின் கேக்கிற்கான நேரம். வாவ், மிகவும் சுவையாக இருக்கிறது. அது பெரிய பை போல் தெரிகிறது. இந்த முறை வெற்றி உங்களுக்கு பாட்டி. இன்னும் நல்லது, எனது சமையல் கலைகளுக்கு பாராட்டுகள் கிடைத்தன. Send these subscriptions to Ricky and the 5-year-olds here.